நாய்க்கு வேலையும் இல்ல, அது மாதிரி அலையிறது எதுவும் இல்ல. நீ ஒண்ணு பண்ண போக உன் பின்னாலேயே நான் அலையிறேன் பாத்தியா? நான் என்ன வேணும், நான் தப்பு செஞ்சேன். அப்படி வந்து அமையுது, நான் என்ன செய்யறது? ரயில் சிநேகிதர் ரயிலோட போயிடும்பாங்க, அது ஜெயில் வரைக்கும் கொண்டாந்து விட்டுருச்சு. ஏன்பா என்னை விட்டு நீ போகவே மாட்டியா? சரிப்பா. இங்க அசோக் ரங்காங்கிறது யாருங்க? அவங்களுக்கு ஒரு போன் வந்திருக்கு. அவனேதான் அவனேதான். எங்க போனாலும் போன் பண்ணி மிரட்டுறான். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை கொலைய பண்ணிடுது. ஆமா, ஏற்கனவே ஒண்ணு பண்ணதுக்கு நான் இலைச்சல் பேய் இலைச்சல், இதுல இன்னொன்னு வேற பண்ண போறியா? டேய், இப்ப எதுக்கு நீ ஆத்திரப்படுற? போன் வந்தா அமைதியா என்னன்னு கேப்பவா? ஹலோ, யார் பேசுறது? நான் தான் உங்க போன் நண்பன். ஓ நீயா? ஏயா, நாங்க போற இடமெல்லாம் போன் பண்ணி ஏயா எங்களை தவணை முறையை சித்திரவதை பண்ற? வந்து ஒரேடியா கொள்ளுட. குடு. என் பார்வையிலே இருந்து நீ எங்கேயுமே தப்ப முடியாது, தெரியுமா? தெரிஞ்சுக்கிட்டு என்னடா பண்ண போற? எங்க முதலாளி தங்கராஜுக்கு ஒரே புள்ள, எக்கச்சக்கமான சொத்து. அவங்கள வளர்க்கறதுக்கு 2 ஆளு தேவை. நல்ல ஆளா இருந்தா பார்த்து சொல்லு. தங்கறதுக்கு எல்லா வசதியும் உண்டு. வீட்டு என்ன? லேக் ஏரியா, 9ஆம் நம்பர், ஹரிகர விழா. இவங்க இப்படி பண்ணி வச்சிருக்கிறியே, இது நியாயமா? என்னடா விளையாட்டு இது? படாத இடத்துல பட்டு ஊர் போயிடுச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? போகட்டுமே, எங்க அம்மாவே செத்த பிறகு இவங்க இருந்தா என்ன செத்தா என்ன? கேட்டீங்களா இவன் பேசுறத? இவனை வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல நாங்க எப்படி வேலை செய்யறது? நீங்க லட்சமா அள்ளி கொடுத்தா கூட ஒருபோதும் இங்க வேலை செய்ய மாட்டோம். இப்பவே போறோம். அவன் பிள்ளையா இது? கத்தியால குத்த வர்றா, கையை பிடிச்சு கடிக்க வர்றான். அட என்னங்க, சமையல் கட்டில வேலை செய்யும்போது கொதிக்கிறேனே மூஞ்சில ஊத்துறான். நான் சின்ன பிள்ளை இல்ல, எவ்வளவு அமைதியா இருந்தேன். இப்ப மட்டும் என்ன சுறுசுறுப்பா வரீங்க? அதே மந்த புத்தி தான். டேய், நான் ஒரு மாங்கா மடையன் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி துஷ்ட பையனுக்கும் மாங்கா மடையனுக்கும் வேலைக்காரர் எல்லாம் ஆவாது. எங்க படாதீங்கப்பா, சம்பளத்தை கூட்டு தரேன்ப்பா. இந்த மாசம் சம்பளம் ஆள விடுங்க. யாரப்பா இந்த புதுமுகம்? உங்களுக்கு என்ன வேணும்? இந்த வீட்டுல புள்ள வளர்க்க 2 வேலைக்காரங்க வேணுமா? அதுக்காக நாங்க 2 பேரும் வந்தோம். ஏன் இவங்க பிடிச்சிருக்கிறாங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இவங்க எல்லாம் என் பையன்கிட்ட அடி வாங்கிட்டு வேலையை விட்டு போறாங்க. நீ சொன்னதை கேட்ட உடனே சிரிக்கிறாங்க. அப்படியா? நான் நினைச்சேன் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போறாங்கன்னு. இல்லையா பின்ன? இவங்க உடம்பு பூரா பாரு, அழியாத மார்க்க போட்டுட்டான். அவ்வளவு பயங்கரமானவனா? நீங்க இருங்கப்பா, நல்லா இருங்கப்பா. ஏய் அசோக், இப்படியே வெளியே ஓடி போயிடலாமா? ஓடி போயிடலாம். வெளியே போனா நம்ம நிலைமை. நினைச்சு பார்த்தேன், இதை விட அது பயங்கரம். இங்கேயே இருந்துருவோம். பையன் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, சமாளிச்சுக்கலாம். இனிமே உங்க பையனை பத்தி கவலையே படாதீங்க. அவனை எங்க வழி கொண்டு வந்துடுறோம். உங்க வழியா? அது என்ன வழி? ஏதோ ஒரு வழி. பையனை பாத்துக்குங்க. ஆனா கடவுள் தான் உங்களை காப்பாத்தணும். வேலைக்கு சேர்ந்த உடனே முதல் வேலை பையனுக்கு பல்லர் ஆகணும். அடுத்தது நெகத்தையும் வெட்டணும். கரெக்ட். உப்புமா, முந்திரி பருப்பு, தேங்காய் பூ எல்லாம் போட்டு பண்ணது. சாப்பிடு. உப்புமா சாப்பிடுறது செய்யறது, மூஞ்சில் அடிக்கிறதுக்கு இல்ல. நான் அப்படித்தான் அடிப்பேன். அடிக்கூடாதுப்பா. அப்படித்தான் அடிப்பேன். சரி, என்ன அடி பார்க்கலாம். அடடே, வெரி குட் தம்பி. உனக்கு கராத்தேல கூட தெரியுமா? ஆமாங்க, நான் ஆரஞ்சு பெல்ட் வாங்கினேன். ஏப்பா நீ? நான் பிளாக் பெல்ட். பிளாக் பெல்ட்டா? ஆமா, கோயம்புத்தூர்ல எங்க அப்பா கடையில வாங்குறது. நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அடம் பிடிச்சேன். இடுப்புல இருந்து கழட்டி சும்மா வாங்குன்னு வாங்கிட்டார். நீ எல்லாம் இந்த வயசுல வாங்கின, நான் 7 வயசுல பெல்ட் வாங்கிட்டேன். அப்பாடா, இன்னைக்குதான் என் பையன் சிரிக்கிறான். இது என்ன சிரிப்பு? இனிமே தான் நீங்க சிரிப்பா சிரிக்க போறீங்க. எப்படியோ சிரிச்சா சரி. இத பாருங்கப்பா, இனிமே நீங்க வெளியே போவே கூடாது. வீட்டுக்குள்ளாரதான் இருக்கணும். கவலையே படாதீங்க, இனிமே உள்ளதான் இருப்போம். ஆமா, வெளியில போனா மறுபடியும் நாங்க உள்ள போயிருவோம். எங்க வீட்டுக்குள்ள போயிருவோம். அது சரி, அது சரி. ரொம்ப விவரமானவா இருப்போம் போட்டுருக்கு. ஹலோ, அசோக் ஹியர். புத்திசாலித்தனமா பங்களாவில வந்து ஒளிஞ்சுக்கிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினைக்காதே. அசோக், ஒரு கொலையை மறைச்சாச்சு, தேவியை ஹாஸ்டல்ல விட்டாச்சுன்னு நிம்மதியா இருக்காதே. அடுத்தடுத்து நீ என்ன செய்ய போகிறேங்கிறது எனக்கு தெரியும். தெரிஞ்சு இப்ப என்ன செய்ய போற? போன்லயே எப்படி மிரட்டுற? யாருப்பா மிரட்டல்காரனா? போன கொஞ்சம் கொடு.
என்னப்பா இது ஆவி மாதிரி வந்து அப்பப்ப போன்ல மிரட்டுற? உன்னை கெஞ்சி கேட்டுக்கிற, ஒரு தடவை நேரா வாயா பேசிட்டுக்கு வா. மாறாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், வஞ்சனைகள் செய்வாரோடு இணங்க வேண்டாம். இந்த போட்டோ இருக்கிறது யாரு? விமலோட அம்மா. இப்போ அவங்க எங்க இருக்காங்க? அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆமா, சந்தோஷமா இருந்த அந்த குடும்பத்துல நல்ல மரத்துல புல்லுருவியா ராஜாங்கிறவன் வந்து சேர்ந்தான். ஐயாவோட பழக்கம் ஏற்படுத்திக்கிட்டு ஒரு நாள் வீட்டுக்கு வந்தான். அப்பதான் அம்மாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுச்சு. இப்படித்தான் அம்மாவை போட்டோ எடுத்து ஐயாவை பயமுறுத்திக்கிட்டே இருந்தான். இந்த அவமானம் தாங்க முடியாம அம்மா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இப்ப விமலுக்கு எல்லாமே நான் தான். ரங்கா, அந்த வில்லன் ராஜா இப்ப நம்ம கதையோட கூடவே வந்துட்டு இருக்கான் பாரு. ராஜா வெறும் அம்புடா. இந்த அம்ப விட்ட வில்லு வேற எங்கேயோ இருக்கு. பாலுகண்ணா, கேட்க விட்டுப்பா. முடியாது, முடியாதுன்னா முடியாது. விட்ட போறியல நீ? முடியாது டாடி. தம்பி என்ன சொல்றான்? ஒண்ணு இல்லப்பா, இது 6வது பிறந்த நாள். 5 வயசு வரைக்கும் இவங்க அம்மா இருந்தாங்க. அம்மா இறந்த பிறகு பிறந்த நாளை கொண்டாட மாட்டே நடம் பிடிக்கிறான். இந்த வயசு சொல் பேச்ச கேட்காதவன் வளர்ந்துட்டான்னா நீங்க ஒண்ணு சார், 6 வயசுலயே அகில உலகத்திலையும் பேர் எடுக்கக்கூடிய அறிகுறிகள் இவங்கிட்ட இருக்கு. பாலு நல்ல பிள்ளைல, கேட்க விட்டுப்பா. ஏண்டா ஜெயில கை வைக்கிற? அதெல்லாம் எக்கச்சக்கமான வேலை. காணாம போச்சு, மறுபடியும் நம்ம ஜெயிலுக்கு போக வேண்டியது வரும். ஓஹோ, அப்படியா? தம்பி, நீயே குதிரை ஓட்டு. நானே வா. ஆமா, தைரியம் புருஷ லட்சணம். நீயே ஓட்டு. என்ன பாக்குற? இல்ல, பையன் குதிரையோட போனா பையனையும் காணோம், குதிரையும் காணோம். கவலையே படாத, எங்க போனாலும் சுத்தி இங்கே வந்துருவாங்க. உன் பேச்ச கேட்டா குதிரையும் வராது, பையனும் வராது. பையனும் வரமாட்டானா? வரமாட்டான். எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு பையனோட தான் நம்ம வீட்டுக்கு போகணும். வர உன்னாலதான் தொல்லையே வருது. சும்மா இருந்த பையனை குதிரை மேல நீ தானடா ஏத்தி விட்ட. இங்கேயும் காணமாடா. ஏன் பதற? அந்த பக்கம் போய் தேடலாமா? வாடா. ஏற்கனவே மர்டர் கேஸ், இப்ப புள்ள கடத்துற கேஸ். பையன் கிடைக்கிற வரைக்கும் நம்ம தலைமறைவாசா இருக்கணும். ஏப்பா அழுகிறேன்னு கேட்டதுக்கு பாட்டு பாடுற அசோக்கும் காயிலாங்கட ரெங்கனும் என்ன கண்டுபிடிக்க போறானுங்களா? இந்த பொடிப்பையில ஏன் தூக்கிட்டு வந்தேன் தெரியுமா? அவனுங்க என் காரியத்துல தலையிடக்கூடாதுன்னு எச்சரிக்கை செய்யறதுக்காகத்தான். உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தர்றேன். அவனை உயிரோட கொண்டு வந்தா 2 லட்சம், பிணமா கொண்டு வந்தா 3 லட்சம். ஓகே? 1 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகையுடன் சிறுவன் கடத்தல். அசோக் ரங்கா என்ற வேலைக்காரர்களை போலீசார் வலைவீசி தேடுகிறார்கள்.